எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2023க்கு அப்புறம் இப்போ தான் வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்மெண்ட்க்கு வந்து வேகன்சி இஷ்யூ பண்ணுறாங்க. 2 வருஷமாக வந்து சிஆர்பிஎஃப் வேகன்சி ட்ரேட்மெண்ட்ஸ்க்கு இஷ்யூ பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 2023லேருந்து 24, 25 2 வருஷம் ஃபுல்லாகி போச்சு. 26 ஆச்சு. இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000லேருந்து 11,500 சில்லற வரைக்கும் உங்களுக்கு வேகன்சி ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ட்ரேட்மெண்ட்னா பகுதி தெரிஞ்சிருக்கும், பகுதி தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது 14,500 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதாவது ஏப்ரல்லேருந்து மே அந்த டேட்டுக்குள்ளே இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் இருக்கனால ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணலாம், இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம். அதாவது மே லாஸ்ட்டுக்குள்ளே அறிவிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கிறேங்க. ஏன்னா வந்து வேகன்சி கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணாதான் உண்டு. ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ்லேயே இருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தது லெவலுக்கு போக முடியும். நீங்கள் ஒரே இதில் வந்து நம்ம இதில் தான் போகணும் அதெல்லாம் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். கிடைக்க டக்குன்னு உள்ளே வந்துடுங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொடுத்து நீங்கள் அடுத்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, படிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காலைல எழுந்திரிச்சு ரன்னிங் போகிறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு. அந்த அதாவது அந்த ஒரு வயசில் இதெல்லாம் பண்ணால் தான் உண்டு. 23 வயசுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணி உட்காந்துட்டிங்கன்னா, ஒரு எம்ப்ளாய் ஆகிட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிட்டீங்க, ஸ்டேட் போலீஸில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பிரச்சனைலாம் போகும். மே லாஸ்ட்டு அதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கல்ல, இந்த யூடியூப் சேனலில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சேனல் டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு குழு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, வேகன்சி இஷ்யூ பண்ணுறாங்க, இத்தனை வேகன்சி சொல்கிறாங்க அப்படின்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குழு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி டக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹோட்டல் தொழில் தெரியும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் குக்கில் அட்டன் பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா டிரைவிங் அட்டன் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கான்டாக்ட் லிங்க்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குழு கிடைக்கும், ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும், ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். இல்லை எங்கள் மூலியமாக கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். உங்களுக்கு பர்சனலாகவும் ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த வேகன்சி வந்து கிட்டத்தட்ட இந்தியா லெவலில் மொத்தம் ஆல் இந்தியா வேகன்சியில் வந்து 14,500 வேகன்சி வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் ஒரு அப்டேட் வரப்போகுது. 1,00,000 வேகன்சி, 1,46,000 வேகன்சி வரப்போகுது. அது என்னங்கிற அடுத்த வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.